எந்த காலத்துல இங்க வந்து கேள்வி பதில்கள் கேட்கறது இல்லை, யாரும் சொல்றதை மட்டும் பதிவு பண்ணிட்டு போவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா பதிவு பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள், இளந்தமிழர்கள், மாணவர்கள் இந்த தமிழர் பெருங்கடலின் கடற்கரையில் திரண்டிருக்கிறார்கள். கண்ணீர் சிந்துவதற்காக அல்ல, இந்த அலைகடலினுடைய ஓசையோடு கலந்து வருகிற பிளாக்கண சத்தம் ஈழத்தமிழர்கள் குற்றுயிரும் குலையுருமாக இந்திய அரசினுடைய முழு இராணுவ உதவியோடு சிங்கள வெறிபிடித்த இராணுவம் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று குவித்த போது, பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது, நமது சகோதரிகள் நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்ட போது அவர்கள் எழுப்பிய மரண ஓலம் இந்த காற்றோடு கலந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவர் பிரபாகரனுடைய அருமை பிள்ளை பாலச்சந்திரன் தன் மார்பிலே 5 குண்டுகளை வாங்கினாரே, குண்டுகள் பாயப்போகிறது என்று தெரிந்த நேரத்திலே கூட அந்த வீர திருவழிகளிலே பாருங்கள், ஒரு அச்சம் இருக்கிறதா? இல்லை. இந்த படுகொலை நாங்கள் இன்றைக்கு படத்தை மடியிலே ஏந்தியிருக்கிறோம் என்றால் தமிழீழத்தை நாங்கள் நெஞ்சில் ஏந்தி இருக்கிறோம். இந்த படுகொலைக்கான காரணம் என்ன? ஒரு கால விடுதலை புலிகளை யுத்தகலத்திலே சிங்கள இராணுவம் வென்றிருக்க முடியாது. தலைவர் பிரபாகரனுடைய புலிப்படையை, தரைப்படை, கடற்படை, ஆகாயப்படை 3ஐயும் அமைத்த வரலாறு உலக புரட்சிகரமான ஆயுத போராட்டங்களில் இவர்களைப் போல எவர்களும் நடத்தியதும் கிடையாது. ஆனால் இந்திய அரசு, சோனியா காந்தி இயக்கிய மன்மோகன் சிங் அரசு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைச்சரவையிலே பங்கேற்றிருந்த அந்த அரசு திட்டமிட்டு ஈழ தமிழின படுகொலையை நடத்தியது. விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு, அதே நேரத்தில் எத்தனை லட்சம் தமிழர்களும் அதனால் கொல்லப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை என்ற படுகொலையை நடத்திய குற்றவாளிகள், இனப்படுகொலையினுடைய குற்றவாளிகள், உலகம் தடை செய்த குண்டுகளை வீசினார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்திருக்கக்கூடிய, இதற்கு மன்னிப்பும் கிடையாது. இன்றைக்கு நாம் ஏன் கூடியிருக்கிறோம்? இங்கே அருமையான நிகழ்ச்சியை மாணவர்கள் நடத்தினார்கள். இப்படிப்பட்ட இளம் மாணவர்கள் அரசியல் எல்லைகளை கடந்து அவர்கள் கிளர்ந்து எழுவார்கள். சிந்தப்பட்ட ரத்தம் ஒருபோதும் வீண் போகாது. என்ன கோரிக்கை? சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு உலகில் பல நாடுகளில் நடத்தப்பட்டதைப் போல நடத்தப்பட வேண்டும். அதற்கு முன்பாக சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட அனைத்து தமிழர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஐநா சபையின் மேற்பார்வையிலே சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்தப்பட வேண்டும். இது நிச்சயம் நடக்கும் ஒரு நாள். இதற்கு என்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அந்த உணர்வு உலக நாடுகள் எல்லாம் தாய் தமிழகத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் தடை செய்த குண்டுகளை கொத்து கொத்தாக போட்டு கொலை செய்த இந்த கொலைகார பாவிகள் இங்கே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை சேர்ந்தவர்கள். இப்பொழுது மனித உரிமை கமிஷனுடைய தலைவராக இருக்கின்ற அல்ராத் ஹுசேன் சிங்கள அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறார். காரணம், இப்பொழுதும் அந்த படுகொலைகள் நடக்கின்றன. இப்பொழுதும் பெண்கள் நாசப்படுத்தப்படுகிறார்கள். தமிழர் பகுதிகளில் கலாச்சார அழிவு நடக்கிறது. சிங்கள குடியேற்றங்கள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. எனவேதான் இந்த சிங்கள குடியேற்றங்களை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஏமாற்றுவதற்காக அவர்கள் வீடுகள் கட்டி தருகிறோம், நாங்கள் வசதிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களும் இந்திய அரசும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த வடக்கு மாகாண சபையில் உறுதியான தீர்மானத்தை நிறைவேற்றினார். சிங்கள இராணுவம் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும், சிங்கள குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும், தமிழர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். சுதந்திர தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பை நோக்கி அந்த தீர்மானம் ஒரு வழியை காட்டுகிறது. 7.5 கோடி மக்களின் இதயமாக இருக்கிற தமிழக சட்டமன்றத்திலும் சுதந்திர தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்ற தீர்மானம் கூட நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளில் மனச்சாட்சி செத்து போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த துயரத்தில் நாங்கள் கண்ணீர் வடித்து விட்டு செல்வதற்காக அல்ல. மே 17 இயக்கத்தின் அழைப்பின் பேரில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள் சுதந்திர தமிழீழ தேசம் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. 2 நோக்கம்தான். ஒன்று, இந்த இனப்படுகொலை குற்றவாளிகள் சர்வதேச நீதிமன்ற குற்றக்கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு, இந்திய அரசு, அமெரிக்க அரசு உட்பட்ட எல்லோருமே குற்றவாளி. இது முழு குற்றவாளி இந்திய அரசு. இந்தியா தான் யுத்தத்தை நடத்தியது.
புலிகளை அழிக்கிறோம் என்று நடத்தியது. இந்த படுகொலைக்கு முக்கிய காரணம் இந்திய அரசு என்பதை சொல்லி வந்திருக்கு. தமிழகத்தில் முத்துக்குமார் உள்ளிட்ட 19 பேர் தங்கள் உயிர்களை நெருப்புக்கு தந்தார்கள். அந்த தியாகம் ஒருபோதும் வீண் போய் விடாது. எனவே பாலச்சந்திரன் என்ற பச்சிளம் குழந்தையை படுகொலை செய்த பாவிகள் இசைப்பிரியாக்களை எத்தனை பேர் நாசம் செய்தார்கள், எத்தனை குழந்தைகளை படுகொலை செய்தார்கள். எனவேதான் இந்த கடல் நீர் கப்பாலே இருக்கக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளினுடைய அந்த உரிமை கீதம் நிச்சயமாக வெல்லும். சுதந்திர தமிழீழத்தை அமைப்பதற்கு என்னை பொறுத்தமட்டில் நான் பிரசல்ஸ் மாநாட்டில் சுதந்திர தமிழீழத்திற்கு ஒரே மார்க்கம் பொது வாக்கெடுப்பு என்ற குரலை கொடுத்தேன். அதுதான் முதலாக இந்த பிரச்சனைக்கு வைக்கப்பட்ட முதல் தீர்வு. நான் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை. அதற்கு முன்பு இந்த கருத்து சொல்லப்படவில்லை. என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு அரசியல் கட்சியை நடத்தலாம், ஒரு அரசியல் கட்சியில் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய எஞ்சிய வாழ்நாளில் இந்த லட்சியம் ஈடேறுவதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிப்போம் என்ற உணர்வோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். கைதட்டுவதற்காக அல்ல, கைதட்டல் வாங்குவதற்காகவும் அல்ல. இது எங்கள் ரத்தத்தோடு, உணர்வோடு, வாழ்வோடு பல ஆண்டுகளாக கலந்துவிட்ட ஒன்று. தலைவர் பிரபாகரனுடைய கனவு நிச்சயம் நனவாகும். இளைஞர்கள், மாணவர்கள் இந்த உணர்வை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மே 17 இயக்கம் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கிலே அதிகமாக மக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அது நம்பிக்கையை தருகிறது. மலரட்டும் தமிழீழம், வெல்லட்டும் தமிழீழம் என்பதுதான் எங்கள் லட்சிய முழக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் வெறும் பத்திரிகைகளில் அறிக்கை விட்டு, பத்திரிகைகளில் செய்திகளை வரவழைத்து அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்களெல்லாம் காணாமல் போயிருப்பது ஜனநாயகத்துக்கும் நல்லது, அரசியலுக்கும் நல்லது.